என் சரஸ்வதி தேவியை வணங்கி நம் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவருக்கும் எனது சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவை சிறப்புற நாம் நடத்த அழகான ஒரு இயற்கையை அளித்துக் கொண்டிருக்கும் இயற்கைக்கு அழகான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தாளாளர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களோடு இன்று நாம் கொண்டாடும் இந்த குடியரசு தினம் ஒரு சாதாரண நாள் அல்ல. இது இந்தியாவின் பெருமை, சுதந்திரத்தின் அடையாளம், சட்டத்தின் வெற்றி, ஒற்றுமையின் சக்தி. எதற்காக இந்த குடியரசு தினம் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதலில் அரசியல் அமைப்பு கொண்டு வந்த நாளே குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். நமது அரசியல் அமைப்பு நமக்கு சொல்வது ஒன்று, ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, அதே நேரத்தில் கடமையும் உண்டு. அப்படிப்பட்ட நமக்கான கடமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டை நேசிப்பது, ஒற்றுமையை காப்பது, கல்வியில் முன்னேறுவது, நேர்மை, ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. இது அனைத்தையும் செய்தால்தான் நாம் ஒரு சிறந்த குடிமகன். நம்முடைய இளைஞர்கள் தான் நம்ம நாட்டுடைய வருங்கால எதிர்காலம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் நாம் படிக்கும் படிப்பு வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டும் இல்லாமல் நமது நாட்டும் உயர்த்தும் ஒரு ஆயுதம்தான் இந்த கல்வி. இன்றைய இந்தியா வளர்ந்து வரும் நாடாக இருந்தாலும் நாளைய இந்தியா உலகிற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்கு நாம் எடுக்கும் முதல் படி நமது முயற்சி, உழைப்பு, நமது கல்வி. இந்த நல்லதொரு நாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நாட்டிற்கு நல்ல குடிமகனாக இருப்பேன். நான் நேர்மையுடன் வாழ்வேன். நான் என் இலக்கை அடைய கடினமாக உழைப்பேன். நான் இந்தியாவின் பெருமையை உயர்த்துவேன். நன்றி. இந்தியாவின் பலம் அதன் ஆயுதங்களில் இல்லை, நம் மக்களின் ஒற்றுமை, இளைஞர்களின் திறமை, மக்களின்